ஷேய் நந்தி, என்னப்பா என்னமோ கேட்ட கணக்கு? இல்லை 7 ஜென்மமா தின்னு சூரியன் பேசுகிறேன்ப்பா. நந்தி, நீ அப்பளே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட. இந்த கணக்கு என்ன கணக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்ட. இந்த கணக்கு ஈஸ்வரன் கணக்கு போட்டு முடிச்சோன்னா இப்போ வெளிநாடு போயாச்சு. வெளிநாடு போய் அங்கே போய் இப்போ ஒவ்வொருத்தன் தலையில் உச்சி தலையில் அடி. சைனா நாட்டுக்காரன் அந்த நாடு இந்த நாடு வச்சு பூரா பாலாக்கி வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் எல்லாம் இப்படியே வச்சு இப்போ வந்து கொடியை தூக்கி உலக நாடு இந்த பேப்பரை உள்ளே விட்டு ஆடிட்டான். சோழி முடிச்சிட்டான். இப்போ இவனெல்லாம் தூக்கி வெதரில் எத்த வேண்டாமா? பேப்பர் வச்சு இடங்கள், பேப்பரை வச்சு பில்டிங்கு மோசமாக கட்டி நாசம் பண்ணி வச்சுட்டான். பேப்பரை விட்டு உலக நாடு ஆபாசத்தில் போகுது. பேப்பரை வச்சு குடி போதையிலே விட்டுட்டான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா. 5 வருஷம் 6வது வருஷம் ஆண்டு காலமாக நம்ம போடுதப்பா கணக்கு. இதைவே இவன் அரசியல்வாதி இவன் பார்த்து எடுக்கலன்னா அப்போ இவனே தன்னே சுடணும், எரியணும், சாம்பலாக போகணும். என்னப்பா இன்னொரு கணக்கு என்ன கணக்கு கேட்டால்? கைலாசத்தில் வந்து சுவை சம்பாத்தியம் புளுத்தி நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். இந்த புளுத்தியை நாங்கள் வழக்கறிஞர் வச்சு நாங்கள் ஓட்டுவோம்னா சுவை சம்பாத்தியம் தான்டா புளுத்தியிலே. கவர்மெண்ட் லாயரு உன் சொக்காரன் தலபாபுரம் செட்டியார்பட்டி பக்கத்தில் ஆஃபீஸை போட்டு உட்காந்து எல்லாம் ஊமை பேப்பா ஊமை வேலையாக உட்காந்து அவன்கிட்ட கேட்பான். இவன் கண்ட்ரோலு இங்கனக்குள்ளே கூடி காவல்துறைக்கு இவனை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர் கொடுத்து வச்சுருக்கான். எல்லாம் பிரச்சனை வச்சு வந்து சாப்பிட்டுக்கோ வலிச்சு அள்ளிக்கோ இப்படியே குறுக்க மறுக்க பேசி அப்படின்னு உட்காந்துருக்கான். உன் குடும்பமே புரோக்கர். இல்லை முனியப்பன் நவநாத்து ஈஸ்வரன் மகன் கூட வந்தாச்சுன்னா ஒரு கணக்கு அவனை தப்பாக கணக்கு அப்படியே பார்ப்பான். இவன் வந்து நம்ம தப்பு செய்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அவன் நினைப்பான். உன்னை உள்ளே ஆட்டி வரிசைக்கு எடுத்து கொண்டு வர்றது வெளியில் நாங்கள் தான் கொண்டு வர முடியும். சாமி ஒழுங்காக போய்க்கோ. ஏற்கனவே குடும்பம் நியாயமாக போகுது. ஒன்றா சும்மா நாங்கள் சேரை போட்டு உட்காந்து காலை 2 பிளந்து நாங்கள் கல்லை ஊனியிருக்கோம். பிளாட்டை போட போகிறோம். கவர்மெண்ட்டுன்னு உள்ளே ஏற்றிருக்க. இது எவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு உனக்கு தெரியுமாடா? எப்படி வச்ச சட்டை புளுத்தியில் இப்போ சட்டத்தை புளுத்தி ஏற்றி எடுப்பான் கடவுள் ஈஸ்வரன். வரியா இல்லையா? சட்டை புளுத்தி ஓட்டையாக இருக்காங்க. அந்த ஓட்டைக்கு இப்போ எப்படி அடிக்கான்னு மட்டும் பார். ஒழுங்காக போய்க்கோ. பூரா குடும்பமே பொறாக்கரை உட்காந்து ஆட்டுத விற்று தின்னு அப்படி உன் பொண்டாட்டி பிள்ளைய வாழணுமாடா? உழைச்சி சாப்பிடுங்கடா. பூமியில் விவசாயம் ஆண்டவன் பகவான் பூமியில் கொடுத்துருக்கான். ஏன்னா இப்படி கல்வியை படிச்சுட்டு ஒரு பேண்ட் சட்டியை மாட்டி வெள்ளை வேட்டியை மாட்டி காலை 2 தோலை தூக்கி போட்டு போகிறான். என்னப்பா இன்னொரு கணக்கு? ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா அவனை கேள்வி கேட்கான். கிராஸ் கேள்வி போட்டு கேட்கான். உட்காந்துருக்காரா நீ இப்படி ஆட்டுதான்னு கேட்க. பாப்பா அப்படிங்க. பாப்பம் சொல்லாத. உனக்கு முற்றுப்புள்ளி ஆண்டவன் வச்சிட்டான், விடமாட்டான். அதையும் பார்த்துக்கோ. புள்ளைய வச்சு சும்மா என்னமோ கொட்டு மேலே அடித்தா நாங்களும் சொல்லுவோம். கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டி கைலாசத்தில் அவங்க விடலை கணக்கு. எல்லா சாமியும் உள்ளே உட்காந்துருக்கு. உன் புட்டு வண்டு வாழத்தை தூக்கி அடிக்கி. புரியுதா இல்லையா? நீ இத்தனை லட்சம் கோடி ஏன்னா வீடு வாசல் உழைச்சி செமந்து வாங்கினியா? அந்த ஒருத்தன் கேள்வி கேட்கான் உள்ள. அதையும் பார்ப்போம் அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒன்றை வச்சு டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் 7 நாட்டு சனி உட்கார வச்சு ஆட்டுன்னு ஆட்டுதாங்க. இப்போ உன் சொக்காரனுக்கு சென்னை மெட்ராஸில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ பேப்பர் லட்ச கோடி பேப்பர் வைடா. பகவான் உட்காந்துட்டார் கைலாசத்தில். உட்காந்து கணக்கு போடுதார். ஒரு பிட்டு விட மாட்டார். கைலாசத்தில் போட்ட கணக்கு ஒன்று தப்பாது. கடவுள் இடத்துல போட்ட கணக்கு தப்புமாடா? நம்ம மாநிலப்ப சட்டத்தில் ஓட்டை இருக்குது, புளுத்தி இருக்குன்னு நம்ம போகிறோம். அவன் அப்படி தான் சொல்லலாம். இவங்கிட்ட உட்கார வச்சு கதையை பேதான். எப்படி டீசெண்டாக உட்காந்து நாசுக்காக பேசுதாங்க. இவன் இங்கேருந்து தலவாபுரம் செட்டியார்பட்டியில் கிளம்புவான். ராஜபாளையம் பூரா ஒரு சுற்றிட்டு அப்படியே உட்காந்து காலுக்கு மேலே காலை போட்டு என்னென்ன நடக்கு என்னென்ன பேப்பர் வரும்னு பார்ப்பான். நீ பேப்பர் வரதை பார்க்க உனக்கு அங்கே ஆண்டவன் முற்றுப்புள்ளி வச்சிட்டான். பிரியா எங்கே இன்னும் சேட்டியாடா? அமைதியாக போங்கடா. அவர்கிட்ட எதுக்குடா? பாவம் பையனை வச்சு அங்கே பூரா குளிப்பாட்டி அங்கே மாடு கண்ணு கிடக்கு. அதுகளை பார்த்து அவன் அந்த கஷ்டத்தில் இருக்கிறத போய் உள்ளே நோண்டினா உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? இந்த தொகுதி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை உருட்டி ஓட்டி நீ நக்குதடா. அமைதியாக போடா, சேட்டை பண்ணாடா. அது பாவம், பெரிய பாவம். அவனே கூப்பிட்டு சொல்லலாம். அந்த பாவத்தை நீ உன் குடும்பம் சேர்த்து செமக்கு.
பூரா உட்காந்துருக்கான் பாடுறா. கைலாசத்தில் முன்னும் பின்னும் நெட்டுக்க உன் சொக்காரன் தான் உட்காந்துருக்கான். காலை ரெண்டையும் பிளந்து உட்காந்துருக்கான். ஏதோ அமைதியாக கடவுளுடைய மகன் கடவுள் மகன் மாதிரி போகல, ஏதோ போகிறாரு வாராரு, அமைதியாக போய்க்கோ, எங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாம் நாங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் ரிசல்ட்டு கேட்போம். அவர் எப்படி என்ன கணக்கு எப்படி அவர் ஆட்டு போவார், அவர் ஆட்டு வருவார். அவர் கடவுளுடைய மகனை இந்த செம்மத்தில் நீ அவமதிச்சா அப்போ அவன் கேட்கான், திருப்பி கேட்கான், அப்போ 7 செம்பம் நீ என்னடா சேட்டை பண்ணியிருப்பா ஐயா குடும்பத்தில், அப்போ நீ ஒருத்தன் சேர்ந்துருக்காடா, அதான் உன்னை உட்கார வச்சு ஆட்டுதாரு ஐயா அப்படிங்க. அதை பார்ப்போமாடா. சிரிக்கு மேலே உனக்கு டைம் நெருங்கி வந்து விட்டது. உனக்கு 7.5 நாட்டு சனி தலையில் உட்காந்துட்டான். கைலாசத்தில் பின்புறத்தில் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி இவன் உட்காந்தா தான் டெல்லி வரைக்கும் பிடிக்கும், தீ மாதிரி பிடிக்கும், கன்னியாகுமரி வரைக்கும் பிடிக்கும். உட்காந்துருச்சுன்னா முட்டா குதி வர்றான். இப்போ ஆட்டு ஆட்டுவான்டா முக்கால் சத்தி